Hi all. MAT third semester Advanced Techniques of Instruction ஓட old question paper ஒன்று கிடைச்சது. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட முடிச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்டோட ப்ரிப்ரேஷனை இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு சரியா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 5 1 மார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா, the concept of programmed learning was propounded by யாரால பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னால என்னங்க? ப்ரோக்ராம்டு லேர்னிங் ஸ்கின்னரால தான் இது வந்து டெவலப் ஆச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் லேர்னிங் தியரி வாஸ் ப்ரொபோஸ்டு பை. சோஷியல் லேர்னிங்னாலே பேண்ட்ரா தான், ஆல்பர்ட் பேண்ட்ரா அவர் தான் பண்ணாரு. என்ன என்ன இதுல ஆல்பர்ட் பேண்ட்ரா எதை வச்சு சொல்லியிருந்தாருன்னா அந்த போபோ டால், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் மொபைல் லேர்னிங் வாஸ் கிவன் பை. மொபைல் லேர்னிங் வந்து ஆலன் கே. மொபைல் லேர்னிங்கை யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆலன் கே. சரிங்களா? ஆலன் கே. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபோர்த் கொஸ்டின், த டேர்ம் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வாஸ் காயின்ட் பை. இது வந்து டாம் காடல். டாம் காடல் தான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி பத்தி அவங்க தான் காயின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆகுமெண்டட் ரியாலிட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா டாம் காடல். நெக்ஸ்ட் வந்து இமெயில். இமெயிலோட ஃபாதர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரே டாம்ஸ்லன். ரே டாம்ஸ்லென்சன். ரே டாம்ஸ்லென்சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாரி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். ரே டாம்லின்சன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்கு, நம்மளால எவ்வளோ தூரம் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்றத பார்க்கலாம். டிஃபரன்ஷியேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி. எஜுகேஷனல் டெக்னாலஜினா எஜுகேஷனா நம்ம என்னென்ன டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம எழுதணும். இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜின்றது நம்ம என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி, ஒயிட் போர்டு, எல்எம்எஸ் இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜில வரும். சரிங்களா? அதை வச்சு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாம மல்டிபிளா நிறைய விஷயத்துல அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அதை பத்தி எழுதுறது தான் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மொபைல் போன்ஸ் இன் கிளாஸ் ரூம் டீச்சிங். கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கு என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. கூகுள் கிளாஸ் ரூம், குவிஸஸ், குவிஸ்லெட் இதை பத்திலாம் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மெரிட்ஸ் ஆஃப் பிளெண்டட் லேர்னிங். பிளெண்டட் லேர்னிங்னா என்ன? ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாத்தையும் சேர்த்து வர்றது தான் வந்து பிளெண்டட் லேர்னிங். ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றது தான் வந்து பிளெண்டட் லேர்னிங். அதே போல இதுல வந்து நம்ம நிறைய பாயிண்டர்ஸ்லாம் நம்ம எழுதலாம். இப்பதான் ஜஸ்ட் நவ் ஒன்லி ஐ ஹவ் போஸ்டட் த வீடியோஸ் அபவுட் இட். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த வீடியோவை போய் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் யூஸ்ட் இன் டீச்சிங் லேர்னிங். இப்பதாங்க முடிச்சோம். இதுல எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸா தான் இருக்கு. ஸோ ஈஸியா நம்ம இதை எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ப்ரோக்ராம்டு லேர்னிங்? 10 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் ப்ரோக்ராம்டு லேர்னிங்? ப்ரோக்ராம்டு லேர்னிங் யார் கொண்டு வந்தாங்க? ஸ்கின்னர். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே நம்ம கொண்டு போகணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம வீடியோலயே இருக்கு. நீங்க அது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் மாஸ் மீடியா இன் டீச்சிங் அண்ட் ஏர்னிங் ப்ராசஸஸ். மாஸ் மீடியா இஸ் நத்திங் பட் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதை பத்திலாம் நம்ம வீடியோல சொல்லியிருந்திருப்போம். ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ADDIE. ADDIE பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ADDIE நத்திங் பட் நம்ம இதுலயே வீடியோலயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். A அனலைஸ், D டிசைன், அகைன் D டெவலப், I இம்ப்ளிமெண்ட், எவாலுவேட். இதை வச்சு நம்ம அழகா சொல்லிடலாம். சரிங்களா? ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இல்லாம ADDIE இன்னொரு டைப் இது. சரிங்களா? இது நம்ம வீடியோலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி ஆஃப் லேர்னிங் பை ஹைலைட்டிங் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நம்ம வீடியோல ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸஸ். இது சோஷியல் மீடியா எவ்வளோ தூரம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து மெரிட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஏஆர், அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி இன் எஜுகேஷன். இதுவும் இப்போதான் ஜஸ்ட் லாஸ்ட் வீடியோல தான் நான் போட்டிருந்திருப்பேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் தி இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆன்லைன் லேர்னிங். இதில் நெட்ஒர்க் கிளிச் வர்றது, அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க, அங்கெல்லாம் இன்டர்நெட் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் இன் டீச்சிங். அட்வான்டேஜஸ் என்னென்ன, லிமிடேஷன்ஸ் என்னென்ன? அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா
அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ்ட் வீடியோலயே நான் போட்டிருந்தேன். எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு டாக்டில்ஸ் எல்லாம் சென்சரி மோட்டார் ஸ்கில்ஸ், கினெஸ்தெடிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போட்டிருந்தோம். அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். Explain the challenges faced by the teachers and discuss the technical strategies using interactive whiteboard. இதுவும் லாஸ்ட் சாப்டர் 5th சாப்டர்ல இருந்து வந்த கொஸ்டின் தான் இது ரெண்டுமே. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வீடியோ நான் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். All the best for every students, those who were going to write MR third semester along with me. Bye.